Hi students, so ஈனிங்க வந்து பாத்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா எல்லா எக்ஸாமும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லா பேரும் நல்லா பண்ணிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். இனியில இருந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் 12th தான் வேற மாதிரி நீங்க வந்து மாஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 11th ஓட ஆபீஷியல் கெமிஸ்ட்ரியோட ஆன்சர் கீ வேணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து ஆபீஷியல் ஆன்சர் கீ நம்மளோட Telegram குரூப்ல தான் போஸ்ட் பண்ண போறோம். வீடியோ பார்க்கறவங்க இன்னும் கூடயும் Telegram குரூப்ல ஜாயின் பண்ணாம வீடியோ பார்க்கறீங்க நினைச்சீங்க அப்படினா வீடியோ கீழ லிங்க் இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. and இதெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டும் பேப்பர் கரெக்ஷன்லாம் எந்த மாதிரி திருத்துறாங்க, ஸ்டாஃப்லாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மார்க் வந்து போடுவாங்க, அவங்களுக்கு வந்து ஆல் பாஸ் வழங்கப்படுமா படாதான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் பேப்பர் கரெக்ஷன் கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட சேனலில் வரப்போகுது. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் தான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்கம்மா. ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து பேசிக்காக வந்து கேட்டிருப்பாங்க. முக்கியமாக ஒன்னோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 15 ஒன்னோட அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். 15க்கு நீங்கள் மினிமமாக ஒரு நல்லா வந்து ஃபுல்லாக நீங்கள் புக் பேக் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 11 10 வரைக்கும் வந்து மேக்ஸிமமாக அவங்களால அட்டன் பண்ணியிருக்க முடியும். 2-3 வந்து இன்சிடென்ட் வந்து கேட்டிருப்பாங்க. மற்றபடி வந்து பேசிக்காக எல்லா பேரும் வந்து ஒன்னோடல 15க்கு எத்தனை மார்க் வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குடிச்சிக்கணும் ஆன்சர் கீ போட்டுருவோம். ஆன்சர் கீயை செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து வருது சொல்லிட்டு மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் வந்து ஃபுல் மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஒன்னோட பொறுத்த வரைக்கும் ஓகே ஓரளவு வந்து ஈஸி அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து பொதுவாக வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 மார்க் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 6 2 மார்க் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதில் வந்து 24 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து இருந்திருக்கும். எனிவே கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து எல்லா பேரும் எப்படி அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது வந்து கொஞ்சம் இன்டீரியராக கேட்டனால மேபி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து வழங்கப்படும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. அதனால் கம்பல்சரியை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து 6 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் முக்கியமாக இதில் வந்து நீங்கள் வந்து எத்தனாவது கொஸ்டின் கம்பல்சரியாக இருக்கும் அப்படின்னா 33வது கொஸ்டின் வந்து நீங்கள் கம்பல்சரியாக அட்டன் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இதுலேயுமே கம்பல்சரி கொஞ்சம் வந்து டெஸ்ட் வச்ச மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். எனிவே நீங்கள் கம்பல்சரியில் வந்து நான் சொன்ன மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கண்டிப்பாக வழங்கப்படும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். 5 மார்க்கில் வந்து வித் 6 சாய்ஸோடு வந்து வந்திருக்கும். அதாவது 5 கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதில் வந்து எந்த மாதிரி எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து பேசிக்காக கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 11th இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 12th இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. 11th வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மார்க் வந்து தேவைகள் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து மார்க் வந்து கொஞ்சம் இதாகும் சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட எதுவுமே வந்து வேண்டாம். 12th நம்ம வந்து சூப்பராக வந்து மார்க் எடுப்போம். நீங்கள் 11th நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் விஷஸ். உங்களுக்குமே 12th வந்து நல்லா வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து படித்து நல்லா மார்க் எடுத்துடலாம். நீங்கள் நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பீங்க 11th இப்போ நீங்கள் எழுதுனதில். அதனால் 12th நீங்கள் ரிப்பீட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி கூடி சீக்கிரம் கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டும் பேப்பர் கரெக்ஷன்லாம் எந்த மாதிரி திருத்துறாங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நான் வந்து அப்கமிங்காக வீடியோலாம் நான் வந்து சொல்ல போகிறேன். முக்கியமாக ரிசல்ட் டேட் எனக்கு அண்ட் முக்கியமாக எப்போ வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து கூடி சீக்கிரம் அதை பற்றி அப்டேட் வந்து பண்ணுவோம். அதனால் வீடியோ பார்க்குறவங்க என்ன கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே பண்ணிடுங்க.